விகடன் வெப் டிவி நேயர்களே வணக்கம். நல்லா இருக்கீங்களா? ஆனா தமிழக அரசாங்கத்தோட நிலைமை தான்ப்பா நல்லா இல்ல. அவங்களுக்கு 3 பெரிய பிரச்சனைங்க இருக்குப்பா. ஒண்ணு மக்கள் எதிர்ப்பு. அரசாங்க இயந்திரம் எதுவுமே சரியா இயங்குறது இல்ல. ரேஷன் கடையில பொருளே இல்ல. அப்புறம் டிக்கெட் விலையை ஏத்துறாங்க, இறக்குறாங்க. ஒரே கன்ஃபியூஷன். அரசாங்கம் சரியாவே செயல்படல அப்படின்னு ஒரு அதிருப்தி எப்பவுமே மக்களுக்கு இருக்க தான் செய்யுது. ஆனா இன்னும் 2 பிரச்சனைன்னு சொல்லியிருந்தேன்ல, அந்த 2மே கோர்ட்ல நடந்துட்டு இருக்க வழக்குகள். முதல் வழக்கு அது என்னன்னு பாத்தீங்கன்னா, கடந்த செப்டம்பர் மாதம் சட்டசபையில சபாநாயகர் தனபால வச்சு தினகரனுக்கு ஆதரவா செயல்பட்டாங்க அப்படின்னு 18 எம்எல்ஏக்களை தகுதி நீக்கம் செஞ்சுட்டாங்க. அவங்க மேல அந்த குற்றச்சாட்டு என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த 18 எம்எல்ஏக்களும் அரசாங்கத்துக்கு எதிராக டிசைனா எல்லா மீடியாலுமே பேட்டி கொடுத்துருக்காங்க. பாண்டிச்சேரியில போய் உட்கார்ந்துட்டு இங்கதான் ஃப்ரெண்டு வீட்டு விழாக்கு போய் வந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு போய் சொல்லிட்டாங்க. அப்புறம் அரசுக்கு எதிரான கொள்கைகள்ல எந்த அளவுக்கு செயல்பட முடியுமோ அந்த அளவுக்கு எதிராக செயல்படுறாங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டின் பேர்ல இவங்க 18 பேரையும் தகுதி நீக்கம் செஞ்சுட்டாங்க. விடுவாரா தினகரன்? அவர் ஒரு எதிர் வழக்கு போட்டாரு. இப்ப இந்த வழக்குல பாத்தீங்கன்னா தீர்ப்பு வரும் நிலைமையே ஏற்பட்டுருச்சு. ஸோ இந்த வழக்குல ஆஜராகி வாதாடிட்டு இருக்க வழக்கறிஞர் ராஜா செந்தூர் பாண்டியன் இதை பத்தி என்ன சொல்றாரு அப்படின்னு கேட்போம். சார், இப்போ இந்த 18 எம்எல்ஏக்கள் வழக்குகளை பொறுத்த வரைக்கும் அதுல ஒரு நீண்ட நெடிய வாதங்கள் உயர்நீதிமன்றத்துல முதல்ல நீதியரசர் துரைசாமி அவங்க முன்னாடி அது வழக்கு விசாரணை நடந்தது. திரு நீதியரசர் திரு ரவிச்சந்திர பாபு அவங்க முன்னாடி வழக்கு விசாரணை நடைபெற்றது. அதன் தொடர்ச்சியாக தலைமை நீதிபதி அவங்க இந்திரா பானர்ஜி மற்றும் நீதியரசர் சுந்தர் அவங்க முன்னாடி அந்த வழக்கு விசாரணைக்காக எடுத்துக்கொள்ளப்பட்டது. அதுல ஏற்கனவே துரைசாமி ஜட்ஜ் ஒரு இன்ட்ரீம் ஆர்டர் கொடுத்திருக்காங்க. அந்த 18 எம்எல்ஏக்கள் அந்த சீட்டு வேக்கண்ட் சொல்லி எலெக்ஷன் அனௌன்ஸ் பண்ணிடக்கூடாது, வேக்கண்ட் அனௌன்ஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி எலெக்ஷன் கமிஷனுக்கு ஒரு உத்தரவு பிறப்பிச்சிருக்காங்க. அதன் பிறகு திரு நீதியரசர் ரவிச்சந்திர பாபு அவர் என்ன உத்தரவு கொடுத்திருக்காருன்னா, இந்த வழக்குகளை பொறுத்த வரைக்கும் எல்லா வழக்குகளும், அதாவது இந்த வழக்கு மட்டும் இல்ல, திமுக சார்பாக போடப்பட்ட வழக்கு, அப்புறம் இந்த எங்க தரப்புல இருக்கிற 4 எம்எல்ஏக்கள் ஓபிஎஸ் தரப்புல இருக்கிற 7 எம்எல்ஏக்கள் மீது அவங்க அந்த பிப்ரவரி மாசத்துல திரு எடப்பாடி பழனிசாமி அவருக்கு எதிராக வாக்களிச்ச அந்த இதுல நடவடிக்கை எடுக்கணும், தகுதி இழப்பு கொண்டு வரணுங்கிற வழக்கு மற்றும் ஃப்ளோர் டெஸ்ட், இது எல்லாத்தையுமே ஒரு கிளப் பண்ணி ஒரு ஆர்டர் போட்டாரு. ஆனா அந்த வழக்கு விசாரணை நீதியரசர் அவங்க அந்த தலைமை நீதிபதி அமர்வுக்கு முன்னாடி வந்த பொழுது அவங்க என்ன ஒரு முக்கியத்துவம் எடுத்துட்டாங்கன்னா, அந்த 18 எம்எல்ஏக்கள் வழக்கு அதி முக்கியத்துவம் வாய்ந்த வழக்கு, மக்கள் பணி சார்ந்த விஷயங்கிறதுனால முதல்ல அதை ஃபர்ஸ்ட் எடுத்துக்கிட்டாங்க. அதுல நீண்ட நெடிய வாதங்கள் மூத்த வழக்கறிஞர்கள் டாக்டர் சிங்வி மற்றும் PS ராமன் இவங்க தரப்புல வாதங்களாக நாங்க முன்வைச்சோம். அந்த வாதங்களுக்கு எதிர் தரப்புல சபாநாயகர் தரப்புலையும் சரி, சபாநாயகருடைய செக்ரட்டரி தரப்புலையும் முதலமைச்சர் மற்றும் இந்த மாதிரி இவங்க எல்லா தரப்புலையுமே வைக்கப்பட்ட வாதங்கள்ல என்னென்ன ஆவணங்கள் யார் தரப்புல இருக்குது, நியாயம் என்ன, எப்படி சபாநாயகர் தவறளிச்சிருக்காருங்கிற விஷயங்களை நாங்க எல்லாமே ஆவணப்படுத்தணும். அதை எல்லாமே எடுத்துக்கிட்டாங்க. இந்த அடிப்படையில எழுத்துப்பூர்வமான வாதனைகள் இருதரப்பும் தாக்கல் செய்யுங்க அப்படின்னு சொன்னாங்க. அந்த அடிப்படையில அவர் கொறடா ராஜேந்திரன், ஏன்னா அவர் தான் புகார் கொடுத்தவர், மற்றும் அவர் தனபால் ஸ்பீக்கர், அந்த செக்ரட்டரி அசம்பிளி செக்ரட்டரி மற்றும் முதல்வர் திரு எடப்பாடி பழனிசாமி அவங்க தரப்புலையும் எல்லா தரப்புலையும் நாங்க எழுத்துப்பூர்வமான வாதனை தாக்கல் செஞ்சிருக்கோம். சட்டப்படி இது ஒரு தவறான ஒரு அணுகுமுறை. கவர்னரை பார்த்ததுனால மட்டுமே எந்த விதமான ஒரு தவறு கிடையாது. அது கட்சி பணியை அவங்க கட்சிக்கு எதிராக போய்விடவில்லை அப்படிங்கிற விஷயங்கள்லாம் வச்சதுனால அது தீர்ப்புக்காக ஒத்தி வச்சிருக்காங்க. நல்ல ஒரு தீர்ப்பு விரைவில் வரும்னு நாங்க எதிர்பார்க்கிறோம் சார். அடுத்ததா திமுக போட்டிருக்க வழக்கு. திமுகவோட கொறடா சக்கரபாணி இருக்கார்ல, அவர் உயர் நீதிமன்றத்துல ஒரு மனு தாக்கல் செஞ்சிருக்காரு. ஓபிஎஸ் மற்றும் 11 எம்எல்ஏக்களுக்கு எதிரா. திமுக இந்த அரசாங்கத்தை கவிழ்க்கிறதுக்காக நிறைய வேலைகளை செஞ்சாங்கல்ல, அதுல இது முக்கியமான காய் நகர்த்தல் அப்படின்னு அரசியலை பத்தி நல்லா தெரிஞ்சவங்க எல்லாம் சொல்றாங்கப்பா. முக்கியமா பாத்தீங்கன்னா, நம்ம மத்திய அரசாங்கத்தோட ஆதரவும் அன்பும் நம்ம தமிழக அரசாங்கத்துக்கு இருக்கு அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்ச ரகசியம். அதனால இப்போதைக்கு இந்த ஆட்சியை கவிழ்க்கணும் அப்படின்னா தமிழக அரசாங்கம் செய்யற தப்ப வச்சேதான் கவிழ்க்க முடியும் அப்படின்னு மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கு தெரியாதா என்ன? அதனாலதான் கொறடா உத்தரவு மீறியதா சொல்லி 18 பேரை தகுதி நீக்கம் செஞ்சாங்கல்ல, அதாவது தினகரன் ஆதரவு எம்எல்ஏக்கள். அதே அடிப்படையை கொண்டு இந்த ஓபிஎஸ் மற்றும் 11 எம்எல்ஏக்களை தகுதி நீக்கம் செய்யணும் அப்படிங்கறதுதான் திமுக தரப்புல இருந்து எடுத்துக்கக்கூடிய ஸ்டெப் அப்படின்னே சொல்லலாம். அதற்கு ஏற்றாற்போல் ஓபிஎஸ் மற்றும் அந்த 11 எம்எல்ஏக்கள் அரசுக்கு எதிராக நம்பிக்கையில்லா தீர்மானத்துல வாக்களிச்சாங்க. அது மட்டும் இல்லாம நீதிமன்றத்திலே போயிட்டு அமைச்சர் மாஃபா பாண்டியராஜனும் இந்த அரசை வீழ்த்தறதுக்காக தான் நாங்க ஓட்டு போட்டோம் அப்படின்னு ஓப்பனாவே சொல்லிட்டாரேப்பா. சரி, இத பத்தி திமுகவோட தரப்புல என்ன சொல்றாங்கன்னு கேட்போம். ஆகஸ்ட் 22 போய் கவர்னரை சந்திக்கிறாங்க 19 பேரு. அப்படின்ற பிரச்சனை எழும்போது உடனே அவங்களுக்கு நோட்டீஸ் அனுப்பிச்சு அவங்க மேல, அதாவது ஒரு குறுகிய காலத்துல ஒரு 20 நாட்கள்லயே தகுதி நீக்கம் வரைக்கும் செஞ்சுட்டீங்க. சரியா? ஓகே. இப்ப செப்டம்பர் 18ஆம் தேதி கொறடாக்கு எதிராக வாக்களிச்ச 11 பேரு மேல மார்ச் 20ஆம் தேதி மனுக்கள் கொடுத்திருந்தாங்க அதிமுக உறுப்பினர்களே. அதை ஏன் பரிசீலனைக்கு எடுத்துக்கல? எதுக்கு நோட்டீஸ் அனுப்பல?
அப்படின்னா சபாநாயகர் வந்து ஒரு சிலருக்கு வந்து பாரபட்சமா செயல்படுறாரு. இது வந்து எப்பயுமே சபாநாயகர்ன்றவர் வந்து நடுநிலையா இருக்கணும். ஒரு தரப்பு உறுப்பினர்களுக்கு வந்து மேல பாரபட்சமா இருக்கக்கூடாது அப்படின்ற அந்த அந்த ஒரு கிரவுண்ட்ல தான் நாங்க எங்க இது ஃபைல் பண்ணோம். எங்களோட பெட்டிஷனை ஃபைல் பண்ணோம். இப்ப டிஸ்குவாலிஃபிகேஷன் ஷெட்யூல் 10ல பாத்தீங்கன்னா ரெண்டு ரெண்டு விதமா டிஸ்குவாலிஃபிகேஷன் நடக்கலாம். ஒன்னு வந்து டிஃபைங் த விப், அதாவது ஒரு விப் ஒரு கொறடாக்கு எதிராக வாக்களிக்கிறது, அது வந்து சபைக்குள்ள. இரண்டாவது வந்து கிவிங் அப், வாலண்டரிலி கிவிங் அப் மெம்பர்ஷிப் ஆஃப் த பார்ட்டின்னு வரும். அதாவது ஒரு கட்சியோட அடிப்படையில வந்து ஒரு கட்சி சின்னத்துல வந்து ஒருத்தவங்க தேர்ந்தெடுக்கிறாங்க, அவங்க வந்து எலெக்ட் ஆகி மெம்பர் ஆகிறாங்க. அதுக்கு அடுத்து அந்த கட்சியோட அடிப்படை உறுப்பினரை வந்து அவங்க விலகிடுறாங்க அப்படின்னா அவங்க மேலேயும் வந்து தகுதி நீக்கம் செய்யலாம். ஸோ இவங்க இந்த 18 பேர், அதாவது டிடிவி தினகரன் குழு மேல இருக்கிற அவங்களுக்கு வந்து இந்த ரெண்டாவது அடிப்படையில வாலண்டரிலி கிவிங் அப் மெம்பர்ஷிப் ஆஃப் த பார்ட்டின்ற அடிப்படையில எடுத்தாங்க. நாங்க கேட்கறது அதே அளவுகோல வந்து நீங்க அந்த 11 பேர் பன்னீர்செல்வம் குரூப் 11 பேர் மேலேயும் காட்டி இருக்கணும் அப்படின்ற இது பண்ணீங்கன்னா அவங்க மேலேயும் அட்லீஸ்ட் ஒரு நோட்டீஸாவது அனுப்பிச்சிருக்கணும் அப்படின்றது தான் எங்களோட அடிப்படை வாதம். ஸோ இந்த அளவுகோல்ல வந்து கண்டிப்பா அந்த 11 பேரும் வந்து தகுதி நீக்கம் செய்யப்பட வேண்டும். அதுக்கு அடுத்த கான்சிக்வன்ஸா என்ன ஆகும்னா, இந்த 11 பேர் வந்து அவங்க என்னைக்கு கொறடாக்கு எதிராக வாக்களிச்சாங்களோ அன்னையில இருந்தே அவங்க தகுதி நீக்கியபடிதான் வந்து சட்டப்படி இருக்கணும். அதாவது பிப்ரவரி 18ஆம் தேதியில இருந்து அவங்க வந்து உறுப்பினராகவே இருக்கக்கூடாது. அப்படி பாத்தீங்கன்னா அடுத்த பெட்டிஷனும் ஒண்ணு ஃபைல் பண்ணியிருக்கோம். பன்னீர்செல்வமும் பாண்டியராஜனும் அமைச்சராகவே பதவி ஏற்பு செய்திருக்க கூடாது. ஏன்னா அவங்க வந்து சட்டப்படி உறுப்பினராகவே இல்லை ஆகஸ்ட் 22ஆம் தேதி. ஸோ அதுவும் செய்திருக்க கூடாது அப்படின்றதும் பெட்டிஷன் ஃபைல் பண்ணிருக்கோம். இந்த ரெண்டு பெட்டிஷனும் சேர்த்து பிப்ரவரி 13ஆம் தேதி, அது ஒரு 20 நாள்ல வருது, தலைமை நீதிபதி அமர்வுக்கு முன்னாடி. இதுக்கு முன்னாடி வந்து 2 வாட்டி வந்துச்சு. முதல் முறை வந்து யாருமே வந்து ஆஜராகல அவங்க சைட்ல. சபாநாயகர் வந்து நோட்டீஸ் வாங்க மறுத்துட்டாரு, எங்க நோட்டீஸும் மறுத்துட்டாரு, கோர்ட் அனுப்பிச்ச நோட்டீஸும் மறுத்துட்டாரு. ஆனா இப்ப வந்து செம்மலை சார்புல வந்து மட்டும், செம்மலை அவர் தான் 11ல ஒரு எம்எல்ஏ, அவர் சார்புல ஒரு வழக்கறிஞர் ஆஜராகி அவரும் அவரோட கவுண்டர் அஃபிடவிட் வந்து ஃபைல் பண்ணியிருக்காங்க. இது தவிர மற்ற 10 பேரும் வந்து எங்களுக்கும் அஃபிடவிட் கவுண்டர் ஃபைல் பண்றதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க அப்படின்ற மாதிரி சொன்னனால பிப்ரவரி 13ஆம் தேதிக்கு ஒத்தி வச்சிருக்காங்க. அன்னைக்குள்ள அவங்க கவுண்டர் ஃபைல் பண்ணணும். ஃபைல் பண்ணி அதுக்கப்புறம் பிப்ரவரி 13ஆம் தேதி இறுதி வாதங்கள் நடைபெறணும் அப்படின்ற மாதிரி ஒரு டைரக்ஷன் கொடுத்திருக்காங்க. சரியா? ஸோ இந்த ஆட்சி எவ்வளவு நாள் நீடிக்கும், இந்த 2 வழக்கும் எப்படி தீர்ப்பு சொல்றாங்க அப்படிங்கிறத பொறுத்து தான்ப்பா இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் தினகரனோட வழக்குல அவருக்கு ஆதரவாகவே தீர்ப்பு வந்துருச்சு அப்படின்னு வச்சுக்கோங்க, ஆட்சி கன்ஃபார்மா கவிழ்ந்துரும். இல்ல அவருக்கு எதிராக வந்துருச்சு அப்படின்னா இன்னும் கன்ஃபார்மா கவிழ்ந்துரும் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா திமுகவோட வழக்குக்கு இது வலு சேர்க்கும். ஓபிஎஸ் மற்றும் 11 எம்எல்ஏக்களை தகுதி நீக்கம் செஞ்சிருவாங்க. அப்போ ஆட்சி பெரும்பான்மையை இழந்துவிடும், ஆட்சி கவிழ்ந்துவிடும். இந்த திமுக இருக்கே, அது அதிமுகக்கு எதிராக போட்டிருக்க இந்த வழக்குகள் அப்பவே ரியாக்ட் ஆயிருக்கோ இல்லையோ, ஆனா எல்லா வழக்குகளும் காலம் கடந்து ஒரு மாதிரியா ரியாக்ட் ஆயிருக்கு அப்படின்னு தான் வந்து சொல்லணும். அதுக்கு நல்ல உதாரணம், இப்போ சசிகலா அவர்கள் ஜெயிலில் இருக்காருன்னா அதுக்கு முக்கியமான காரணமே திமுக போட்ட வழக்கு தானே. ஆனா இப்போ திமுக கூட அதிமுக தொல்லையா இன்னொருத்தரும் சேர்ந்திருக்காரு, அவர் தான் டிடிவி தினகரன். ஸோ எடப்பாடி பழனிசாமியோட ஆட்சி மேல தொங்கிட்டு இருக்கிறது ஒரு கத்தி இல்ல, 2 கத்தி, கத்திரிக்கோள். இதே மாதிரி வீடியோஸை தொடர்ந்து பார்க்கறதுக்கு விகடன் வெப் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்க.